அன்னைக்கு கட்டபொம்மன் அவர்கள் கேட்டது போல நாங்கள் இருந்து வரி செலுத்த வேண்டும் என்பது அன்றே கட்டபொம்மன் கேட்டது. சிறையில் அடைக்கப்பட வேண்டும். 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போறாங்க. அந்த வட்டியோட ரொம்ப மோசமா இருக்கு. வட்டி கலாச்சாரத்தை அரசாங்கம் எடுத்து செய்யறாங்க. நான் வேலவன் செக்ஷன்ல நம்ம உட்கார்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றோம். கடைசியாக நமது தலைவர் அவர்கள் நடத்திய போராட்டம் என்னவென்றால் அரிசிக்கும் வரியா என்று அந்த ஜிஎஸ்டி அலுவலகம் முன்பாக ஜிஎஸ்டி அலுவலகத்திலே தொடர்ந்து 40 நாட்கள் சுழற்சி முறையில் அதற்கு அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாநில இப்படி ஜிஎஸ்டிக்கு அதே போன்று நாம் உணவில் செலுத்தக்கூடிய உப்பிற்கு வரி அன்னைக்கு கட்டபொம்மன் அவர்கள் கேட்டது போல நாங்கள் இருந்து வரி செலுத்த வேண்டும் என்பது அன்றே கட்டபொம்மனை ஏற்கிறார்கள். அது போன்று இப்போது அதை நம்ம கேட்டோம் என்றால் நமக்கு என்ன தண்டனை என்றால் சிறையில் செல்லும் போராட்டமாக நாம் இருக்க வேண்டும். அவர் மறைந்த சுதேசி நாயகர் அவர்களுக்கு பிடித்த போராட்டம் என்னவென்றால் சிறை நிறுத்த போராட்டம் தான். ஒரு பழைய பேப்பர் பழைய இருப்பு பேப்பர் வியாபாரம் செய்கின்ற வணிகரை அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் தாக்கினார். அது உடனே வாபஸ் செய்யப்பட்டது. அந்த வழக்கு உண்மையிலேயே அந்த போராட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கையில் எடுத்தால் நிச்சயமாக அதுக்கு வெற்றி கண்டிருப்போம். இது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மட்டும் கையில் எடுக்கவில்லை. அங்கே இருக்கும் அத்தனை மாற்று சங்க நிர்வாகிகளும் அனைவரும் போய் அந்த பிரச்சனையை உறுதியாக உயர்த்ததற்கு பேர்தான் அது வாபஸ் வாங்கப்பட்டது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரை கையில் எடுத்திருந்தால் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். பொதுவாக ஒரு சிறு வணிகர் பயங்கரமான ஆயுதங்களோடு தாக்கிய போது மறுநாள் நாம் சேர்ந்து அந்த குருவாஞ்சேரி மெயின் ரோடிலே அமர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திய பேரில் தான் அங்கிருக்கும் அந்த 6 சட்டத்திலே அடைத்தோம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் என்னிடம் பேசினார்கள், இந்த வழக்கை நீங்க வாபஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை போராட்டத்தை நாங்கள் பின் செல்ல மாட்டோம் என்று கூறினோம். கேட்டது அதெல்லாம் அஞ்சவில்லை. நமது சுதேசி நாயகர் அனைவரையும் அப்படித்தான் வழிநடத்தி சென்றார். அதே போன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி கந்து வட்டி வியாபாரி ஒரு வணிகரை கழுத்தில் எப்படி அறுத்தாங்க. கொஞ்சம் போயிருந்தா அவங்க இறந்துருப்பாங்க. இரவு 1 மணி என்றும் பாராமல் நாம் அங்க சென்றோம். சென்று அதை கூடாஞ்சேரி காவல் நிலையத்துக்கு சென்று குறிப்பிட்ட அந்த அரசு அதிகாரியை பார்த்து பேசி அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றோம். ஆனா அங்க இருக்கும் அரசியல் அமைப்பும் அந்த போலீஸ் வாசல்லே இருக்கு. எத்தனையோ பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அதெல்லாம் நான் செவிசாய்க்கவே இல்லை. அக்யூஸ்ட் உள்ள போனோம். அவர் ஜெயிலுக்கு போட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். இதுதான் நமது பேரவை. அதனால பேரவையை நம்பி வந்தவர்கள் யாரும் எந்த கெட்டு போக மாட்டார்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், நமது நோக்கம் என்னவென்றால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அது இரவு எந்த நேரம் ஆனாலும். ஆனால் பேரவையை நம்பி மட்டுமே வர வேண்டும். திடீர்னு வராங்க, சின்ன கடைதான் சத்துல இருப்பாங்க. அவர் கணக்கு போட்டு பேப்பர்ல கடைகள் கணக்கு போவாங்க. 4 கிலோ மஞ்சள், 4 கிலோ பருப்பு, 4 கிலோ வருஷம், 4 கிலோ அரிசின்னு இலக்கை ஜிஎஸ்டி என்னன்னு கேட்கறாங்க. திடீர்னு இதற்கு எப்படி ஜிஎஸ்டி கொடுக்க முடியும்? இதை பில்லிங்களை கொண்டு போனாங்க. எப்படி கொண்டு போக முடியும்? சாதாரண பெட்டிகள் தாங்க. எப்படி கொண்டு போக முடியும்? முடியாது. அதே போல இந்த பிளாஸ்டிக் கவர் இப்பெல்லாம் சமீபம் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் கவர் திடீர்னு வராங்க. 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போறாங்க. ஆனா பிளாஸ்டிக் கவர் எங்க உற்பத்தியாவது எல்லாமே தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அங்க குடிக்காம சிறு வணிகர்கள் சின்ன வேலையை கொண்டு வரவங்க ஒரு காய்கறியை கவர் வாங்கிட்டு போறாங்க. அந்த கவருக்கு உடனே
500 ரூபாய் 1000 ரூபாய் 100 ரூபாய் முதல் கொண்டு வசூல் பண்ணி அராஜகமா வசூல் பண்ணிட்டு போறது. 1000 ரூபாய் 2000 சாதாரண 1000 ரூபாய் 2000 100 இப்படியெல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் நம்ம கடைக்கு வெளியில கொண்டு வரோம். கடைக்கு வெளியில குப்பை கொண்டா குப்பைக்கு வெளியே முறையான முறையில அந்த குப்பை தொட்டிகளை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வைத்தாங்கன்னா அது குப்பைக்கு வருங்க. சரி குப்பை தொட்டி வச்சாலும் பரவாயில்ல வைக்கிறாங்களா அந்த குப்பையை அழுத்தத்துக்கு அவங்களுக்கு மாற ஒரு கட்டணம் இல்லதான் எந்த விதத்துல நியாயம். அதே போல இந்த கமர்ஷியல் ஈவிங்க கேட்கலாம் வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி. அதாவது அந்த வட்டியோட ரொம்ப மோசமா இருக்கு. அது ஒரு சொத்து வரி கட்டி இந்த மாசம் 10,000 நாங்க 15,000 15,000 அநியாயம் கொள்ள தந்து. ஒரு காலத்துல கோயம்பேடு வணிக வளாகத்தில் வந்து தந்து வட்டி குடும்பம் தலைவச்சு ஆகும்போது ஐயா வெள்ளையன் அவர்கள் தான் அந்த தந்து வட்டி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிச்சாங்க. இன்னைக்கு அதே தந்து வட்டி கலாச்சாரத்தை இன்னைக்கு அரசாங்கம் எடுத்து செய்யறாங்க. எந்த நியாயம்? இதை யார் சொல்ல முடியும்? இதை சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு ஐயா வெள்ளையன் அவர்கள் நிறுவன ஒரே அமைப்பு சமலான கணேசன் பேரவைதான். இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இதற்கு செவி சாய்க்காத பட்சத்தில் தான் நாம் ஆர்ப்பாட்டம். ஏன்னா நமது தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். சாத்திய வழியிலே அறவரை போராட்டத்தில் இந்த திரையினருக்கு போராட்டம் 1000 பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு சொன்னீங்க ஒன்றுலே மகிழ்ச்சி. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கிறது. கட்டாயமாக சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற போராட்டம் அறிவிக்கும் போது அப்போதுதான் நீங்க எத்தனை பேர் வருகிறீர்கள் என்று ஒரு கணக்கிடப்பட்டு ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தது 50 பேராவது வர வேண்டும். நான் வேலவன் செக்ஷன்ல நம்ம வந்து உட்கார்ந்து அதுதான் நாம் தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமை, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக இந்த 18% ஜிஎஸ்டி எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய நோக்கம் என்னவென்றால் போராட்டம் போட்டுதான் அரசாங்கத்திற்கு செவிசாய்த்து கேட்க முடியும். அரசாங்கம் போராட்டம் இல்லை என்றால் நாம் என்னதான் எடுத்து சென்றாலும் அது செவிசாய்க்கலாம். நிச்சயமாக சிறைக்கு சென்று வெல்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்.